கைஸ் சிஎஸ்கே பத்தின உருட்டுகள்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. அதுல புது உருட்டு என்னன்னா, கேஎல் ராகுல சிஎஸ்கே ட்ரேட் பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ். டிஎன்ஏ இந்தியால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளவு ஃபேக்கான நியூஸா இருக்கும்னு. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த ரூமரையாச்சும் கொஞ்சமாச்சும் நம்மளால நம்ப முடிஞ்சது. பட் இதெல்லாம் என்னால் சுத்தமா நம்ப முடியல. கேகேஆருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவை. ஸோ ஒரு இந்தியனா எடுக்க பாக்குறாங்க. ஸோ கேஎல் ராகுல் எடுத்தா கரெக்டா இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே பக்காவா கரெக்டா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த ரூமர் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் கேகேஆர் அஃபிஷியல் யாரோ இல்ல எங்க கிட்ட ட்ரேட் பண்ற மாதிரி பிளேயர் யாருமே இல்லாதனால டெல்லி வேணான்னு சொல்லிட்ட மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. பட் இங்க தான் கைஸ் எனக்கு டவுட்டே வருது. கேஎல் ராகுல் டெல்லிக்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு நல்லா பண்ண பேட்டரை டெல்லி ஏன் கொடுக்க போறாங்க? ஒன்னு அவர் ஒரு சர்ப்ளஸ் பேட்டரா இருந்தாலோ ஆர் மேனேஜ்மெண்ட்க்கும் கேஎல் ராகுலுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்தா கூட இது நம்புற மாதிரி இருக்கு, யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது எதுக்கு டெல்லி ட்ரேட் பண்ண பார்க்க போறாங்கன்றதா எனக்கு சுத்தமா புரியல கைஸ். இது எல்லாமே இவங்களா எழுதுற கதையானு கூட எனக்கு தெரியல. எதுக்கு டெல்லி ட்ரேட் பண்ணணும்? டெல்லி என்ன லூஸா? இல்ல கேகேஆர் யோசிக்கிறாங்க, ஃபைன். கேகேஆருக்கு பேட்டர் தேவை, அதனால அவங்க ட்ரை பண்றாங்க, அது எல்லாமே ஃபைன், அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் டெல்லியே உங்ககிட்ட எங்களுக்கு தேவையான பிளேயர் இல்லை, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்ப முடியல. எழுதுற கதையாச்சும் நல்லா எழுதுங்களடா, லாஜிக் ஓட்ட இல்லாமன்றதாங்க இது சொல்ல முடியும். ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல இது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. எஸ்பெஷலி அந்த ஹர்திக் பாண்டியா கேமரான் கிரீன் ட்ரேட் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஏதாவது ஒரு ட்ரேட் ரூமர் வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி கூட இந்த அளவுக்குலாம் நியூஸ் வந்ததே கிடையாது. இப்போ இஷ்டத்துக்கு என்னமோ ஒரு பிளேயர் ஒரு எங்கேயோ நல்லா விளாண்டா அந்த பிளேயர் அங்கே எடுக்க பார்க்குறாங்க, அவர் இங்கே போக பார்க்குறாருன்னு பொழுது போகாமல் இவனுங்களா கதை எழுதிட்டு இருக்காங்க மாதிரி தாங்க எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சஞ்சு வந்து சிஎஸ்கேக்கு தான் வர போறாரு, வேற எந்த டீமும் போக மாட்டாரு, சிஎஸ்கே ஃபிக்ஸடா இருக்காங்க, சஞ்சு எப்படி அதை எடுத்தாகணும்னு. அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அதனால வர போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அண்ட் இப்போ கூட கேரளாவில் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட இந்த மாதிரி சிஎஸ்கே வர போறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் இதெல்லாம் வெளியே பேச முடியாது, நோ கமெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டாரு. இது ஒரு ஃபேக் ரூமரா இருந்தா உடனே அவர் இல்ல நான் ஆர்ஆர்ல தான் இருக்கேன், இதெல்லாம் ஃபேக்கான ரூமர்ஸ் மாதிரி அவரே கிளியர் பண்ணிருப்பாரு. அவர் அங்க டினை பண்ணாதது அகைன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் டிஎன்ஏ இந்தியால அப்படி போட்டிருக்காங்க. சஞ்சு சாம்சன் மேல தான் சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இப்ப கேஎல் ராகுல் அவைலபிள் தெரியும் போது கேஎல் ராகுலுக்கும் ட்ரை பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி இல்ல போட்டிருந்தாங்க. அவ்வளோ நாளும் சஞ்சுன்ற இருந்த மேனேஜ்மெண்ட் சடனா கேஎல் ராகுல் இப்பதான் வராரு, அதுவும் கேகேஆர் ட்ரை பண்ணும் போது தான் இந்த நியூஸ் தெரிய வருது, இப்பதான் வராரு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே பிளான் மாறுறாங்கன்னா அவ்வளோ மூளை இல்லாத லாங் டேர்ம் பிளானிங் இல்லாத மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோடது. பிகாஸ் போன ஆக்ஷன்ல சஞ்சு அது ரீடைன் பிளேயர், கேஎல் ராகுல் ஆக்ஷன்ல வந்திருந்தாரு. இப்போ நீங்க கேஎல் ராகுலுக்கு பிட் பண்ணாம ஒரு சீசன் விட்டுட்டு அடுத்த சீசனில் கேஎல் ராகுல் சடனாக போய் டெல்லி உங்கள் கேஎல் ராகுல் எங்களுக்கு தாங்க ட்ரேட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்ல போகிறாங்களா? அதுக்கு டெல்லியும் நீங்கள் டூபேவை கொடுங்க, நாங்கள் கேஎல் ராகுல தரோன்னு சொல்ல போகிறாங்களா? என்னையா லாஜிக் இது? எனக்கு சுத்தமாக புரியல. சீரியஸாக சிரிப்பான விஷயமா தான் இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது அது ரிலேட்டடாக சில பேர் கமெண்ட் போட்டதை பார்த்த உடனே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, டெல்லி அவ்வளோ லூஸா, சிஎஸ்கே லூஸா, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல சீரியஸாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்படி தான் தோணுச்சு, எவ்வளோ ஸ்டோரி எழுதுறானுங்கல்ல இவனுங்களாம். இப்போ பண்ணுறதை பார்த்த உடனே நீங்களே போர் அடிக்குதுன்னு ஒன்று எழுதி போடுவீங்களாடா, அப்போயாவது எதாவது பேசுவாங்க ஜாலியாக இருக்குன்னு போடுவீங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்படிலாம் பண்ணா எல்லாரும் ஒன்னு போடலாம். நான் கூட தான் சொல்லலாம், டூபே வந்து அடுத்த சிஎஸ்கே கேப்டன் ஆக போறாருன்னு. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியல. உண்மையா இருந்தா சிஎஸ்கே ஹேண்டில் இருந்து வந்தால் மட்டுமே உண்மைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற சுச்சுவேஷன் இருக்கும் கைஸ். ஸோ அதை பத்தி தான் கைஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த வீடியோ போடுற ஐடியாலே இல்லை, பட் இந்த நியூஸ் பார்த்துட்டு அதுக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்த உடனே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களோட தாட்ஸ் என்னன்னு கேட்குறது தான் கைஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கேஎல் ராகுல் டு சிஎஸ்கே ட்ரேட் ரூமரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகேன், டேக் கேர், பை.